ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 23 நடக்க போகிறேன் CS3501 கம்பைலர் டிசைன் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டான பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அதாவது இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட் 4 and 5 வந்து மேக்ஸிமம் தியரி கொஷின்ஸும், யூனிட் 1, 2 and 3 வந்து தியரி கொஷின்ஸும், அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் ப்ரோக்ராம் சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் படிக்க போகிறாங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதன்படி இப்போ யூனிட் 5 கொஷின் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த பீப்புள் ஆப்டிமைசேஷன் கொஷினை நல்லா படிச்சுங்க. இதோட கான்செப்ட் நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. அதேமாதிரி டெக்னிக்ஸ் வித் எக்ஸாம் நல்லா படிச்சுங்க. ஸோ இதை படிச்சுட்டு வேறு செகண்ட் கொஷின் அந்த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன் நல்லா படிச்சுங்க. அண்ட் தேர்ட் கொஷினும் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 கொஷின் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் அலோகேஷன் டெக்னிக்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் நல்லா தெளிவாக படிச்சுட்டு வேறு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் கொடுத்துரு கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து தியரி டைப்பாக கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கோடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சின்டெக்ஸ் டைரக்டட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண சொல்லுவாங்க. அதேமாதிரி சம் பீஸ் ஆஃப் கோட் வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின் நல்லா படிச்சிங்க. ஸோ யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் 4 கொஷின் நல்லா தர பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2லும் சேம் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துருக்கிற அந்த தியரி கொஷின் நல்லா படிச்சிங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டரில் கேட்டுட்டாங்க, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது கொஷின் பாருங்கள். அதாவது சம் கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா SLR பேசர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லை LR0 ஐட்டம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சேம் இந்த மாதிரி ஒரு கிராமர் கொடுத்துட்டு அந்த கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் பேசர் அப்படி இல்லை வந்து SLR பேசர் அப்படி இல்லை வந்து CLR பேசர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லுவாங்க. அதனால் படிக்கும்போது இந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் படிச்சுங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து யூனிட் 1 கொஷின் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கொடுத்துருவேன். இந்த 3 கொஷின் நல்லா தர பண்ணிங்க. சப்போஸ் ஃபுல்லாக படிக்க முடியல அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 2 கொஷின் நல்லா தர பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டடி மெடிசனை யூஸ் பண்ணிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.